ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான ஷேர் மார்க்கெட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ். ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்டர் ரொம்பவே லாஸில் தான் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 13.5 லட்சம் கோடி ரூபா லாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நிஃப்டி 50 எவ்வளோவில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,432.20 தொடங்குச்சு. ஆனால் இப்போது 1.9% சரிஞ்சு 21,905.65 அப்படிங்கிற நிலையில் தான் இப்போ இருக்குது. நிஃப்டி 50ல் உள்ள முக்கால்வாசி பங்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே லாஸ் ஆகிருக்குங்க. ஸோ எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எத்தனை கம்பெனி லாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல் இருக்கதே 50 தான். அதில் 43 கம்பெனி ரொம்பவே லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதில் ஒரு சில பங்கு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பவர் கிரிட் 7.7% சரிஞ்சிருக்கு. கோல் இண்டியா 7% சரிஞ்சிருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் 6.81% சரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்செக்ஸ் எவ்வளோ தொடங்கி எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சென்செக்ஸ் 73,93.40 அப்படிங்கிறதுல தொடங்கி இப்போ 1.6% சரிஞ்சு இன்ட்ரோடேயில் இப்போ எவ்வளோ ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 72,515.71 அப்படிங்கிற புள்ளியில் வர்த்தகமாகி வந்துட்டுருக்குங்க. ஓகேவா? எதோட முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 906 புள்ளிகள் சரிஞ்சு 72,761.89 அப்படிங்கிற நிலையில் ரன் ஆகி முடிஞ்சிருக்குது. பிஎஸ்சி மிட் கேப் 4.20% இழந்திருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 5.11% சரிவில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, 52 வாரம், அதாவது இந்த ஒரு வருஷத்தில் ரொம்பவே குறைவான நிலையை அடைஞ்ச கம்பெனிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் யூனிலிவர், எஸ்பிஐ கார்டுகள், ஃபேமண்ட் சர்வீசஸ், பேட்ச் இண்டஸ்ட்ரீஸ், யூபிஎல், அதுக்கப்புறம் ஜி என்டர்டெயின்மெண்ட், அதுக்கு போக ஒரு 250 கம்பெனிஸ் கிட்ட பிஎஸ்சியில் இந்தியோட 52 வாரத்துக்கும் குறைவாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மெட்டல் 5.6% சரிஞ்சு வந்திருக்குது. அப்போது மீடியா எவ்வளோ பர்சன்டேஜ் சரிஞ்சிருக்குன்னா 5.62% சரிஞ்சிருக்கு. ரியாலிட்டியில் 5.32% சரிவாயிருக்கு. ஆயில் அண்ட் கேஷ் பிரிவில் 4.87% சரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஎஸ்யூ வங்கி அது 4.28% சரிஞ்சிருக்கு. ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே லாஸில் தான் போய் முடிஞ்சிருக்குது ஷேர் மார்க்கெட்டு. ஸோ இனிமேலும் காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நாளைக்கு ஒரு வேளை ப்ராஃபிட் வந்தால் வரலாம், இல்லை திரும்பவும் லாஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? நம்ம பண்ணுறது எல்லாமே ஃபுல் அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் எல்லாம் செக் பண்ணி வால்யூம்கெல்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவுமே கரெக்டாக பார்த்து எடுங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நியூஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டாடா பை பை சி ஆல். இது நான் இந்த நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நான் பார்க்குறேன்.